இல்லை அவங்களும் பார்க்குறாங்களே சகோதரா, விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு விசில் தான் கொடுப்பேன். புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாம் பாருங்க. அது இந்த இந்திய பெருந்தேசம் இந்த சட்டத்தை தூக்கி நட்டமை தூக்கி நிப்பாட்டுறான் பாரு தேர்தல் கமிஷன். அவன் மூஞ்சில பூணு காரித்த மூஞ்சில துப்பணும். நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடும் போது 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒளிவாங்கி சின்னத்தை கையில் கொடுக்குறான். அதெல்லாம் பார்க்க கூட முடியாது. இந்த இதுக்கும் அந்த ஒளிவாங்கி மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஒரு கூட்டம் நயன்தாரா வந்தாலும் 5 லட்சம் கூடுவேன், கவுண்டமணி வந்தாலும் 10 லட்சம் பேர் கூடுவேன். இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குற மக்கள் திரையுலகத்தில் இருட்டில் தலைவனை தேடுற இந்த கூட்டம், இந்த ஈனப்பைய கூட்டம் அவன் கூட்டம் போட்டான் என்பதற்காக வந்து நீ வந்து அவன் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி விசில் சின்னத்தை வந்து நீ வந்து அவனுக்கு அறிவிக்கிறனா, அப்போ நாம் தமிழர் கட்சி இத்தனை நாள் களத்தில் போராடி நம்மளுக்கு 10 நாளைக்கு முன்பாக வந்து அந்த சின்னத்தை அறிவிக்கிறான் அப்படின்னா அது எவ்வளோ கபட நாடகம், ஒரு காளித்தானம், கேலி கூத்தா இருக்கு பார்த்தீங்களா தேர்தல் கமிஷன் செய்யுது. இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா சகோதரா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இது எந்த அடிப்படையில் எந்த முகாந்திரத்தில் அவனுக்கு நீ விசிலை கொடுத்த அந்த விசில் அடித்தான் குஞ்சுகளுக்கு? புரிஞ்சுட்டீங்களா? அவர் விசில் அடித்து ஊதிட்டே போக வேண்டியதேன். புரிஞ்சுட்டீங்களா? அவர் விசில் அடிச்சுட்டு வரட்டும், நாங்கள் உழுது விவசாயம் பண்ணுறோம், வெல்லுவோம்.